22 கேவி பேட்சில் படித்தேன் பிரமிடில். அப்புறம் என்னோடய ஸ்டடி சைட்ஸ் வந்தோம்னா எனக்கு 2022ல் ஏஇக்கு ஒரு தனி எக்ஸாம் இருக்குன்னே தெரியாது. நான் ஃபஸ்ட்டு எழுதின எக்ஸாமில் எனக்கு 2 பேப்பர் இருக்குன்னே தெரியாது. அது தெரியாமல் தான் போய் எழுதினேன். அதுக்கப்புறம் எனக்கு ஏஇ ஆக தோணுது வந்து இன்னொரு காரணம் ஒன்று இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணும்போது ஒரு ரோட்டில் வந்து நான் நின்னேன். அன்றைக்கி வந்து சிஇ இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்கன்னு சொல்லி அவங்க அந்த மேம் பேர் கீதா மேம். அவங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு நான் காலைல 7 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரை ரோட்டில் வெயிட் பண்ணிருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் பார்க்குறேன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருக்காக ஒரு 20 பொலிரோ பின்னாடி போகுது, ஃபுல்லாக கவர்மெண்ட் ஜீப்பு. அன்னைக்கு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆயிடுச்சு, சரி நம்மளும் அந்த கவர்மெண்ட் ஜீப்பில் போகணும்னு. அது வந்து என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. என்னோட ஏஇ சாரோட நான் டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஒர்க் பண்ணும்போது எங்கள் ஏஇ சார் சொல்லி தான் நான் பிரமிடில் வந்து ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு ஜேடிஓ எக்ஸாமில் கவுன்சிலிங் வர போனேன், ஆனால் கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்ததில் எம்ஏடபிள்யூஎஸ் ஏஇ செலக்ட் ஆனேன். ஜேடிஓ கிடச்சிச்சு. இப்போ டிஎன்பிசி ஜேடிஓ வந்துருக்கு. நான் 3 எக்ஸாம் கிளியர் பண்ணேன். ஏஇ கிடச்சதுனால இந்த 2 ஜேடிஓவே வேணான்னு போட்டேன். மேம்க்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். மேம் நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டியூட்டில் இன்னும் ஒரு 2 பேருக்கு ஸ்பெஷல் மென்ஷனு. அவங்க யாருன்னா முத்தலகு சார், அப்புறம் குமாரசாமி சார். இவங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப பிரதர்ஹுட் மாதிரி இருந்து நிறையா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். என் அண்ணன் வந்து வானத்தை போல விஜயகாந்த் மாதிரி நிறைய இடத்துல எனக்கு பல இடத்த தியாகம் பண்ணி எனக்கு இந்த இடத்த கொடுத்துருக்கான். எங்கள் அம்மா வந்து ஒரு சாதாரண கூலி. அவங்க வந்து ரோடு கூட்டுவாங்க, ரோடு கூட்டுற வேலையை தான் போனாங்க. எனக்கு அதனால வந்து ஹைவே வேணுன்றது என்னோட ஒரே எய்மு. நான் வந்து ஏஇ பிளானிங் கார்பரேஷன் எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னும் பெரிய என்னன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு கூலித்தாய் வந்து இன்றைக்கி வந்து ஏஇயோட அம்மானு பெருமையாக சொல்லிக்கலாம். ஆனால் நான் எம்ஏடபிள்யூஎஸில் செலக்ட் ஆனாலும் ஹைவே ஏஇ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இந்த ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக ஹைவே ஏஇ இருப்பேன். நிறையா படிச்சுட்டே தான் இருப்பேன். நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இருப்பேன், தூங்க மாட்டேன். நைட்டில் நிறையா ஓவர் திங்க் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணி படிச்சுட்டு இப்போ நான் ஒரு மாதமாக நல்லா தூங்குறேன், நல்லா ஜாலியாக இருக்கேன். நான் இப்போ ஏஇ பிளானிங் எடுத்தாலும் நான் ஹைவே ஏஇ ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் ஹைவே ஆனால் தான் என்னோட அந்த கனவு முடியும்.